வணக்கம். தஞ்சாவூர் தலையாட்டி பொம்மைகள் பற்றிய பதிவை வாங்க பார்க்கலாம். தமிழ்நாட்டின் கலாச்சார செல்வங்களில் ஒரு முக்கியமான இடத்தை பெற்றுள்ளது தஞ்சாவூர் தலையாட்டி பொம்மைகள். கலை, கைவினை மற்றும் பாரம்பரியத்தின் அழகான கலவையாக விளங்கும் இந்த பொம்மைகள் தஞ்சாவூர் மண்ணின் அடையாளமாக இன்று வரை நிலைத்து நிற்கின்றன. தஞ்சாவூர் தலையாட்டி பொம்மைகளின் வரலாறு பல நூற்றாண்டுகளுக்கு முன் தொடங்குகிறது. குறிப்பாக மராத்தியர் ஆட்சி காலத்தில் இந்த கைவினை வளர்ச்சி பெற்றது. அந்த காலத்தில் அரசர்களின் ஆதரவால் கலைஞர்கள் பல்வேறு கைவினை பொருட்களை உருவாக்கினர். அதில் முக்கியமான ஒன்றுதான் இந்த தலையாட்டி பொம்மைகள். இந்த பொம்மைகளின் சிறப்பம்சம் அவற்றின் அமைப்பில் உள்ளது. பொம்மையின் கீழ்ப்பகுதி கனமாகவும் மேல் பகுதி இலகுவாகவும் வடிவமைக்கப்பட்டுள்ளது. இதனால் பொம்மை தட்டப்பட்டாலும் அது கீழே விழாமல் தலையை அசைத்து சமநிலையை தக்க வைத்துக் கொள்ளும். இந்த அமைப்பு மனித வாழ்க்கையின் நிலைத்தன்மையை எடுத்துரைக்கும் ஒரு சின்னமாகவும் பார்க்கப்படுகிறது. முதலில் இந்த பொம்மைகள் மண் மற்றும் காகித மாவு கொண்டு உருவாக்கப்பட்டன. பின்னர் காலப்போக்கில் பிளாஸ்டர் ஆஃப் பாரிஸ் போன்ற பொருட்களும் பயன்படுத்தப்பட்டன. கைவினைஞர்கள் மிகுந்த பொறுமையுடன் ஒவ்வொரு பொம்மையையும் கைவினையாக வடிவமைத்து அழகான நிறங்களால் அலங்கரிக்கின்றனர். இந்த பொம்மைகள் பெரும்பாலும் பாரம்பரிய பெண்கள், அரசர்கள், தேவதைகள் போன்ற வடிவங்களில் உருவாக்கப்படுகின்றன. குறிப்பாக தஞ்சாவூர் பகுதியின் கலாச்சாரத்தை பிரதிபலிக்கும் விதமாக அவை வடிவமைக்கப்படுகின்றன. நவராத்திரி, கோலு போன்ற திருவிழாக்களில் இந்த பொம்மைகள் முக்கிய பங்கு வகிக்கின்றன. இந்த கைவினை இன்று பல சவால்களை எதிர்கொள்கிறது. தொழில்நுட்ப வளர்ச்சி மற்றும் இயந்திர உற்பத்தி காரணமாக கைவினைஞர்களின் வாழ்க்கை பாதிக்கப்படுகிறது. இருப்பினும் அரசாங்கம் மற்றும் பல அமைப்புகள் இந்த பாரம்பரிய கலை வடிவத்தை பாதுகாக்க முயற்சிகள் மேற்கொள்கின்றன. தஞ்சாவூர் தலையாட்டி பொம்மைகள் என்பது வெறும் விளையாட்டு பொருள் அல்ல. அது ஒரு கலாச்சாரம், ஒரு பாரம்பரியம், ஒரு கலை மரபு. அதை பாதுகாப்பது நம் அனைவரின் பொறுப்பாகும். பிடிச்சிருந்தா எங்கள் சேனலை லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க.